இனி நேற்றைய போட்டி, அதாவது நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் மிகப்பெரிய ஒரு சொதப்பலை செஞ்சாங்க. அது என்ன சொதப்பல், யார் யார் சொதப்பினாங்கன்றதெல்லாம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்ப இந்த வினோமீட்டரை பார்த்துட்டோம். நான் சென்னை சூப்பர் கிங்ஸும் ராயல் சேலஞ்சர்ஸ் 196 146 கிட்டத்தட்ட 50 ரன்கள் வித்தியாசத்தில், கிட்டத்தட்ட சரியாக 50 ரன்கள் வித்தியாசத்துல அபார வெற்றி. அதுவும் சாதாரண வெற்றி இல்லைங்க. சென்னையில 17 ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றியை கிடைச்சிருக்கு. 17 ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றி கிடைச்சிருக்குன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் உண்மையிலே ஈசாலா கப் நம்பே என்று சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம தான் ஏற்படுத்திருக்கோம் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அப்பீட் மூட்ல இருக்காங்க. முதல் போட்டியில் கொல்கத்தா தோக்கடிச்சாங்க, 2 சென்னை 2 சாம்பியன்ஸ் தோக்கடிச்சிருக்காங்க. எனவே ஒரு அப்பீட் மூட்ல தான் இருப்பாங்க. ஆனா இது ஆரம்பம் தாங்க, இன்னும் நிறைய தூரம் போகணும். அதனால ராயல் சேலஞ்சர்ஸ் எப்பயுமே ஆரம்பத்தை கிட்டுன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்படி ஆயிடுவாங்க நம்ம பார்த்துருக்கோம், பல ஐபிஎல்ல பார்த்துருக்கோம். ஆனா நம்ம இந்த போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்ததுக்கு என்ன காரணம், நாங்க அனலைஸ் பண்றதுக்கு விட நீங்களே போட்டியை பார்த்த நேரில் பார்த்த பலர் அனலைஸ் பண்ணிருக்கீங்க. என்னென்ன தோல்விக்கான காரணங்கள் என்ன, நேற்றைய போட்டி எப்படி இருந்தது, ரசிகர்களாகிய நீங்கள் சொன்னதை இதோ பார்ப்போம். எதுவும் சொல்ற மாதிரி இல்ல. அவங்க நிறைய பவுண்டரிஸ் இருந்தது, நம்மளுக்கு பவுண்டரி சுத்தமா இல்ல. ஃபீல்டிங்கும் நல்லா இருந்தது, நம்ம நிறைய கேட்ச் டிராப் பண்ணோம், அங்கதான் மேட்ச் மிஸ் ஆச்சு. ஸோ சேஸ் பண்ணும்போது ஐ திங்க் 18th ஓவர் வரைக்கும் ஒரு 6 தான் அடிச்சிருந்தோம் மேக்ஸிமம். ஸோ நம்ம சேஸ் பண்ணும்போது ஒன்றும் அது வின் பண்ணோன்னு சேஸ் பண்ண மாதிரியே இல்லை, சும்மா ஏதோ. ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் அவ்வளோ தூரம் இருந்து வந்தோம். நான் சேப்பாக்கில் ரொம்ப நாள் ஆசை வந்து பார்க்கணுன்னு, ரொம்ப டிசப்பாயிண்டடாக போனேன் ஆர்சிபி. பட் ஆனால் கங்க்ராட்ஸ், ஏன்னா 17 வருஷம் கழிச்சு இங்கே ஜெயிக்கிறாங்க, சேப்பாக்கில் வந்து ஜெயிக்கிறாங்க. மேட்ச் ஓகே தான், பட் ஒரு இன்டென்ட் இல்லாமல் ஆடுறாங்க. இதே தான் ஒரு 3 நாள் முன்னாடி கிங்ஸ்ல பஞ்சாப் மேட்ச் அடிச்சு அந்த மேட்ச் நான் ஆஃப் பண்ணிட்டேன். அதே 30 பாலுக்கு 75 அடிக்கணும். அவனுங்க கடைசி ஒரு விக்கெட் இருந்தாலும் அடிக்கிறாங்க, நம்ம ஆளுங்க சிங்கிள்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. மேட்ச் ஆக்சுவலி ரொம்ப எதிர்பார்ப்பது தாங்க வந்தோம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆக்சுவலி ஆர்சிபி எடுக்கும் போது நினைச்சோம் இது கொஞ்சம் ட்ராக் சேசிங் ரொம்ப கஷ்டம் தான். டாஸ் வின் பண்ணி ருத்ராஜ் அவங்களுக்கு கொடுத்தாரு பேட்டிங். பட் அவங்க சூப்பரா நல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா பண்ணாங்க, நல்லா தான் விளையாடினாங்க. கொஞ்சம் இன்னொன்னு ஓவர் இருந்தா நாங்க ஜெயிச்சிருப்போம். ஆக்ஷன் அப்பவும் சரி, மேட்ச் ஷெட்யூல் அப்பவும் சரி, மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஆப்வியஸா எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஸோ டீம் காம்பினேஷன்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும். ஸோ தோத்தது ஆக்சுவலா வருத்தம் தான். கடைசியில் அஸ்வினுக்கு பின்னால வந்ததுதான் அக்செப்டே பண்ண முடியல. அவர் இன்னும் கொஞ்சம் முன்னாலே வந்திருக்கலாம். அண்ட் பவர் பிளேக்குள்ளேயே அங்கே மேட்ச் முடிஞ்சிருச்சு. நான் கடைசி வரைக்கும் மேட்ச் வரும்னு எதிர்பார்த்தோம். பட் நிச்சயமா நாங்கள் சிஎஸ்கே இருந்து இதை எதிர்பார்க்கல. நான் பார்ப்போம், நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் மேட்சஸ்ல எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். தென் நிச்சயமா ஆர்சிபி இந்த டைம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா எப்படி இருந்தாலும் அவங்க செமிஃபைனல்ஸ் ஆர் ஃபைனல்ஸ்ல வரைக்கும் வந்துட்டு சோக் ஆயிருவாங்க. பட் இதுதான் வருஷம் நடக்கிறது. இன்னைக்கு ஜெயிச்சிடும்னு நம்பினேன். ஆனா அன்எக்ஸ்பெக்டடா ஃபீல்டிங் சரியா பண்ணல. டீம் ஃபீல்டிங் நல்லா பண்ணியிருந்தேன்னா ஆர்சிபி சீக்கிரம் பொறிச்சு போட்டுக்கலாம் ஆனா அன்எக்ஸ்பெக்டடா நிறைய கேட்ச் விட்டுட்டாங்க ஸோ சிஎஸ்கே கம்பேக் கொடுக்கறது தான் ஃபேமஸ். கண்டிப்பா கம்பேக் கொடுப்பாங்க. ஆக்சுவலி ஒரு ஹோப் இருந்துச்சு வின் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு. அந்த ஹோப் வீணா போல, நல்ல வேலை காப்பாத்திட்டாங்க. ஆனா விராட் விக்கெட் வாங்குறது தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா டீம் அது புல் அப் பண்ணிட்டாங்க. உங்களுடைய பேட்டிகளை பார்த்தீங்க, எல்லாரும் மேட்சை நேர்ல பார்த்துட்டு அதாவது மனம் நொந்து சொல்லியிருக்காங்க. எல்லாரும் சொன்னதுல ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா இருக்கு, ஃபீல்டிங் சொதப்பல். ஏன்னா நேற்று அவங்க கேப்டன் அடிச்சாருன்னா அந்த பட்டியத்தர் அடிக்கிறதுக்கு காரணமே நீங்க விட்ட கேட்ச் தாங்க. மிக மோசமான ஃபீல்டிங். சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்மைகால வரலாற்றில் மிக மோசமா ஃபீல்டிங் பண்ணது நேற்று தான். அவ்வளோ மோசமா பண்ணாங்க. இருந்தாலும் இவ்வளோ மோசங்கள் இருந்தாலும் நேற்றும் அந்த தோனி பைத்தியம் இருக்குல்ல, இந்த சென்னை சிஎஸ்கே ரசிகர்களுக்கு அந்த தோனி பைத்தியம்னே ஏன் சொல்றேன், பைத்தியம் சொல்லக்கூடாது, அது ஒரு அன்பார்லிமெண்டரி வேர்டுனே சொல்லுவாங்க. இல்லை கிரிக்கெட்னால நம்ம சொல்லிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த வெறியர்கள்னு சொல்லணும். இல்லைன்னா தோனி வெறியர்கள் இருக்காங்க பாத்தீங்களா. நேத்து மேட்சை தோத்துட்டு சிஎஸ்கே வீரர்கள்லாம் வெளில போகும்போது, இந்த நொந்து போய் ரசிகர்கள் போகும்போது தோனி வெறியர்கள்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா, தோனி சிறப்பா ஆடினாருங்க, 16 பால்ல 30 ரன் அடிச்சாரு, அப்ப ஏன் சீக்கிரம் வரல அப்படின்ற கேள்வியும் வருது இல்லையா. ஆனா இந்த கேள்வியெல்லாம் வந்தாலும் தோனி நேற்றைய போட்டியின் போது ஒரு சிறப்பான சாதனை செஞ்சிருக்காருங்க. சென்னை சூப்பர் கிங்ஸோட ஆல் டைம் கிரேட் அப்படின்ற ஒரு சாதனையை செஞ்சிருக்காரு. என்ன சாதனை தெரியுமா, இதுக்கு முன்னாடி சுரேஷ் ரெய்னா தான் இந்த சாதனையை வச்சிருந்தாரு. அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அதிக ரன்களை குவித்த வீரர்கள் அப்படின்ற பட்டியலில் முதல்ல சுரேஷ் ரெய்னா இருந்தார் நேற்றைய போட்டிக்கு முன்வரை. ஆனால் நேற்றைய போட்டியில தோனி அவரை ஓவர்டேக் பண்ணி 4693
9 ரன்கள் எடுத்திருக்காரு 236 ஆட்டங்கள். ஆனா சுரேஷ் ரெய்னா பாத்தீங்கன்னா 4687 ரன்கள் 176 ஆட்டங்கள் எடுத்திருக்காரு. சோ ரன் குவிப்பில் சுரேஷ் ரெய்னா 2ஆம் இடம், தோனி முதல் இடத்துக்கு வந்துட்டாரு. அதற்கு பிறகு இன்னும் 2 பேர் வந்திருக்காங்க. யார் யாருன்னா 3 பேர் இருக்காங்க. டுப்ளசி 3ஆம் இடத்துலயும் 4ஆம் இடத்துல ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்காங்க. அகிலன், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அகிலன்? சார் இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க சார் தோனி பைத்தியம் வந்து சென்னை ரசிகர்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. நேற்று நேரடியாக மேட்சுக்கு போயிருந்தேன். அப்போது சென்னை வந்து கொஞ்சம் தோல்வியை நோக்கி சென்று அப்போது அப்படியே போயிட்டே இருக்கும்போது ரசிகரை வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, டோனி இறங்க மாட்டார் போல், அவ்வளோதான், சரி நம்ம வெளியே போயிடலான்னு போகும்போது 8வது விக்கெட்டில் வந்து டோனி இறங்குறாரு. ஃபஸ்ட்டு பால் டாட் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு 4 அடிச்சனுமே வெளியே போன மக்கள் எல்லாருமே உள்ளே வராங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரே விசில் சவுண்டு, மழை எப்படி ஜோன்னு பெய்யுமோ அது மாதிரி ஒரு விசில் சவுண்டு கேட்டனையும் வெளியே போன சென்னை ரசிகர் உள்ளே வந்தாங்க. திருப்பி தலை 2 4 2 6 அடித்து அந்த தோல்வியாக இருந்தாலும் ஒரு ஆறுதல் தோல்வியாக, வெற்றி தோல்வின்ற மாதிரி இல்லாமல் ஒரு ஆறுதல் தோல்விக்காக சென்னை ரசிகர்கள் உற்சாகத்தோடு தான் வெளியே போனாங்க சார். ஏன்னா அது நேரடியாக கண்கூட நான் பார்த்ததுனால சொல்கிறேன். போன பாதி பேர் திருப்பி உள்ளே வராங்க. போலீஸ்காரங்களாம் தடுத்தாலும் சரி பரவாயில்ல, தோனியை பார்க்கணும், எங்கள் தலையை பார்க்கணுன்ட்டு திருப்பி உள்ளே வந்து அந்த ஒரு சின்ன ஆறுதலோடு வெளியே போனாங்க. அதாவது ஆறுதல் வெற்றி, அதாவது சர்வம், அதாவது பாருங்க இது மாதிரி தோனி வெறியர் இருக்கிறதுனால தோனிக்கு வந்து நிரந்தரங்க சர்வம் தலமயம், சர்வம் தோனி மயம் தான். இங்க சென்னை சூப்பர் கிங்ஸ்னாலே தோனி மயம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு. ஆனாலும் மகிழன், எனக்கு இருக்கு மிகப்பெரிய கேள்வி, நேற்று தோனி இவ்வளவு நல்ல ஆட்டம் விளையாடுறாரு, 16 பால்ல 30 ரன் அடிக்கிறாரு. கடைசியில வந்து தோக்க போறோம் தெரிஞ்ச போதும் அடிச்சு ஒரு மேட்ச் இன்னும் 2, அந்த ஒரு ரசிகை சொன்னாங்க இல்லையா, இன்னும் 2 ஓவர் இருந்தா தோனி ஜெயிச்சிருப்பாரு மேட்ச். இப்படிப்பட்ட சூழல்ல வந்து ஏன் தோனிய முன்னாடி இறக்கல? அவரை வந்து ஒரு 2 டவுன் இறக்கிருக்கலாம், 3 டவுன் இறக்கிருக்கலாம். ஏன்னா தீபக் ஓடான்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை எதுக்கு இறக்குறாங்கன்னே தெரியல எனக்கு. எதுக்கு டீம்ல இருக்காரு? அவர் என்னவோ சாதனை செஞ்சாரு, அது செஞ்சாருன்றாங்க. அதே பேர் இன்னொருத்தர் வந்து ராகுல் திரிபாதி, அவங்க எதுக்கு வச்சிருக்காங்க, என்ன பண்றாங்கன்னே தெரியல. அதாவது சூப்பர் கிங்ஸ் ஸ்கோரை பாத்தீங்கன்னா 146 196 சென்னை போன்ற இடங்கள்ல எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சென்னை சிறிய மைதானம், நிச்சயமா சிக்ஸர்களை பறக்க விட்டுருக்கலாம். தோனி முன்னாடி வந்தீங்கன்னா தோனி வந்து நல்லா ஃபிட்டா இருக்காரு, நல்லா கிரிக்கெட் விளையாடுறாரு எல்லாரும் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது தோனியை இறக்கல என்ற சந்தேகம் பல கேள்விகளை எழுப்புது. நீங்க இதை பத்தி என்ன சொல்றீங்க அகிலன்? சார் தோனி எந்த கட்டத்தில் இறங்கினாலும் அந்த போட்டியை முடிச்சு தர திறமை அவர்கிட்ட இருக்கு. ஏன்னா நம்ம வரலாற்றில் அது ஒரு 50-60 மேட்ச் நம்ம பார்த்துருக்கோம். ஐபிஎல் மட்டும் இல்லை, இந்திய அணிக்காக ஆடும்போது சரி அவர் இந்த வெற்றி வாய்ப்பை அழகாக நமக்கு கொடுத்துருக்காரு. சரி ஜூனியர்ஸை இறக்கி விட்டுட்டு அவங்க எவ்வளோ தூரம் அடிக்கிறாங்களோ அதை வச்சு நம்ம பலத்தை காட்டி வெற்றியை நோக்கி கொண்டு செல்லான்னு பார்த்தா நம்ம ஆட்கள் வந்து துல்லியமான பந்து வீசிய ராயல் சேலஞ்சர்ஸ் பவுலரை ஒன்றும் செய்ய முடியாமல், ரன்னு குவிக்க முடியாமல் கடைசியாக இக்கட்டான நிலைமையில் டோனியை கொண்டு வந்து விட்டாங்க. அதுதான் அந்த தோல்விக்கு காரணம். டோனி கொஞ்சம் முன்னாடி இறங்கியிருக்கலாம், இருந்தாலும் வந்து இளைஞர்கள் முன்னாடி நிறுத்தி அவர்கள் விளையாட்டை பார்த்துடலாம், அவங்களுக்கு இந்த போட்டியில் இருந்தாலும் அடுத்த போட்டிக்காக இது ஒரு உதாரணமாக அவங்கள வச்சு முன்னேற்றலான்னு பார்த்தாரு. ஆனால் அது ஒரு தோல்வியில் போய் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நீங்கள் இது வந்து எப்படின்னா மீசியில் மண் ஓட்டலன்னு சொல்கிற ஒரு விடைதான். இருந்தாலும் நேற்று நீங்கள் மேட்சை பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாதி ஆகட்டும், ஈவன் கேப்டன் ருத்ராஜ் ஆகட்டும், அதாவது அவர் வந்து ஏசல்வுட் நீங்க பாத்தீங்கன்னா அபாரமெல்லாம் பந்து போட்டு விக்கெட் இருக்காது, ஆட முடியாத பந்து எல்லாம் சரியா போட்டாரு. நம்ம ஆட்கள் தவற ஆடிட்டாங்க. இதுதான் உண்மையா சொல்லணும். நம்ம கிட்ட வச்சுட்டு அப்புறம் வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொன்னா என்னங்க? அதாவது நம்ம குறை இருக்கு. என்ன பொறுத்திருக்கும் அடுத்த ஆட்டத்துல அந்த பெங்களூர் கேப்டன் வந்து 17 ரன் அவுட் ஆக வேண்டியது. அந்த கேட்சை தீபக் கூட பிடிச்சிருந்தாருன்னா அவர் 51 ரன் அடிச்சிருக்க மாட்டார். ஸோ நமக்கு அது ஒரு 40 ரன் கம்மியாகுது. 40 ரன்ல இப்போ 196 40 நம்ம கம்மி பண்ணியிருந்தோம்னா 160 தான் வந்திருக்கும். அது இல்லாமல் கடைசி ஓவரில் நம்ம சுட்டி பையன் சாம்காரன் வந்து 3 6 கொடுத்தாரு. டிம் டேவிட் விளாசினார். என்னமோ ரப்பர் பந்து நம்ம வீட்டு முனையில் விளையாடுவோம் சார், அந்த மாதிரி தூக்கி அடிச்சு ஸ்கோரை லாஸ்ட் ஓவரில் 20 ரன் மேலே ஏற்றிட்டார். நீங்கள் அதையும் கம்மி பண்ணீங்கன்னா நம்ம வெற்றி. அதாவது இந்த சுட்டி பையன் சாம்கரன் சொல்லி ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ சொல்லிட்டாங்க. இன்னும் சுட்டி பையனாக இருப்பாரா? இப்ப சுட்டாத பையன் தான் அவர் விளையாடுற ஆட்டத்தை பார்க்கும்போது அவர் எதுக்கு எடுத்தானே தெரியல. பந்து வீச்சும் சரி பேட்டிங்கும் சரி சுட்டி பையன் சுடாத பையனா ஆயிட்டாரு. எனவே அவரை வந்து தயவு செய்து ரெஸ்ட் எடுக்க வைக்கலாம் தான் என் கருத்து. ஆனா ஏன்னா கான்வாய்னு ஒரு அருமையான ஆட்டக்காரர் இருக்காருங்க நியூசிலாந்துல, அவருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கலாம். சுட்டி பையனை உட்கார வச்சுட்டு பந்து வீச்சு நம்ம அதான் ஒரு
பயிற்சியாக தான் சார் பார்த்தாங்க இந்த 2 போட்டியும். இதுக்கப்புறம் 3வது போட்டி வந்து நாளைக்கு நடைபெறுது சார். அதில் கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் இருக்கும் சார். அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸ் எதிராக நாளைக்கு சென்னை விளையாட போறாங்க. இவங்களும் 2 பேருமே முன்னாள் சாம்பியன்கள் தான். ராஜஸ்தான் ராயல்ஸ் முதல் சாம்பியனே ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். அதுக்கு முறை 5 முறை நம்ம சாம்பியனா இருந்திருக்கோம். 5 முறை சாம்பியனும் 1 முறை சாம்பியன் நாளைக்கு மோத போறோம். எனவே ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிரான அணியில நிச்சயம் மாற்றம் இருக்கும். நான் உறுதியா நம்புறேன். குறிப்பா ராகுல் திரிபாதி அவுட் ஆயிட்டு போகும்போதே நேத்து ஐயோ போச்சே லைஃப்ன்ற மாதிரி தான் போனாரு. எனவே உடனடியாக ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த போட்டியில் நிச்சயமா அவர் விளையாடுறதுக்கான வாய்ப்பு மிக 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 குறைவு என்பது என்னுடைய அனுமானம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா சார். சிவம் துபேவே இன்னும் கொஞ்சம் முன்னாடி இறக்கிறதுக்கான பிளான்லாம் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஸ்டீஃபன் பிளமிங் நேற்று சொல்லும் போது கூட அதான் சொன்னாரு. கண்டிப்பா வந்து பேட்டிங் வரிசையில மாற்றத்தை கொண்டு வரணும். அதே மாதிரி மிட் வரிசையை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து இறக்கி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அடுத்த மேட்சுக்கு இதெல்லாம் வந்து நம்ம ஹெல்ப்பா இருக்கும். நம்ம என்னதான் இவங்க பண்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த நம்ம ஸ்ட்ராட்டஜியை மெயின்டைன் பண்ணலான்ட்டு அவங்க ஒரு பிளான் வச்சிருக்காங்க. ஆனால் நாளைக்கு நடக்கிற போட்டியில் கண்டிப்பாக இதை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க சார். இம்பாக்ட் பிளேயரை கூட மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். டோனியை வெளியே உட்கார வச்சுட்டு இம்பாக்ட் பிளேயராக மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சிவம் துபேவே ஒரு கீ பிளேயராக வச்சு யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது சார். அதாவது ஒரு சிஎஸ்கே வெறியர் என்ற வகையில் ஒரு அனலிஸ்டாக நீங்கள் கரெக்டாக அந்த கருத்தை சொல்லியிருக்கீங்களே.